Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து கிட்ஸோட ஃபேவரட் பீஸா பார்க்க போகிறோங்க. இது நார்மல் பீஸா கிடையாது, க்ரீன் பீஸா. வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை மாவு, கீரை, கார்லிக் பவுடர், இட்டாலியன் சீசனிங், ஈஸ்ட்டு, சுகர் அண்ட் சால்ட் தேவைப்படுங்க. ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு பாலக்கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து சுருங்குற அளவுக்கு வதக்கணுங்க. நம்ம கிட்ஸுக்கு வந்து பீஸானா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம அதில் நியூட்ரிஷன் ஆட் பண்ணலாம், ஹெல்த்தியான வே கொடுக்கலான்னா நீங்கள் இந்த க்ரீன் பீஸா ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலைங்க. என் பையன் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா சுருங்கி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சூடாக ஆடுறதுக்குள்ளே ஒரு பவுலில் நம்ம வந்து 1.5 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து தனியாக ப்ரூஃபிங்லாம் தேவைப்படாது. நீங்கள் டைரெக்டாக மாவில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இட்டாலியன் சீசனிங், இதுக்கு மாவுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த இட்டாலியன் சீசனிங். அப்புறம் நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சுகர் ஆட் பண்ண போகிறேங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த சுகர் தான் வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அரைச்ச இந்த கீரையை ஆட் பண்ணுறேங்க. இது கூட வந்து நல்லா வார்மாக இருக்கிறது தான் ஆட் பண்ணணும். ரொம்ப சூடாக ஆட் பண்ணால் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தண்ணி நான் அதுலேயே வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அது கூட வார்ம் வாட்டர் தாங்க நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சூடாக ஆட் பண்ணவும் கூடாது, ரொம்ப ரூம் டெம்பரேச்சர்லையும் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேம் கிளாத் வைத்து மேலே மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் வார்ம் பிளேஸில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. அப்படி இங்கே பாருங்கள், இந்த பீஸா பேன், ஒரு சர்விங் பீஸா பேனுங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம டாப்பிங்ஸ் ஆலிவ்ஸு, ஆனியனு, ஆலப்பினியோ, பெல் பேப்பர் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பைனாப்பிள், ப்ரோக்கோலி எது இருக்கிறாலும் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த பேனில் ஆலிவ் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் அதை மூணாக பிரித்து மாவை அதை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வச்சுருக்கேங்க. அது மேலே ஒரு ஃபோர்க் எடுத்து மேலே நல்லா குத்தணும். அப்புறம் அதுக்கு மேலே பீஸா சாஸ் போடுறேன். அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதெல்லாம் என் பையன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவன் தான் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம டாப்பிங்ஸ் போட்டுடலாம். உங்களுக்கு இதுதான் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எதுனாலும் போடலாம். ஈவன் சிக்கன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து பெல் பேப்பர் போடுறேன். இந்த 2 பிளேட் வந்து என் குட்டி பசங்களுக்குங்க. அந்த ஒரு பிளேட் வந்து நான் ஆலப்பினியோ போட்டுக்கிறேன், எங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக. ஸோ அவனும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அவனும் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மொசரெல்லா சீஸுங்க. ஸோ அதையும் நல்லா ஈவனாக, உங்களுக்கு ரொம்ப சீஸியாக வேணாலும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட் பொறுத்து தாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நம்ம வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஓவனுங்க. நீங்கள் மேலே நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கீழே வெந்துருச்சுன்னா பீஸா ரெடிங்க. அவ்வளோதாங்க, இது வந்து சிம்பிள், எம்மி அண்ட் கிட்ஸோட ஃபேவரட் பீஸா ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.